ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நல்ல நாள் அனைவருக்கும் ராசி பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். அதை தொடர்ந்த ஒரு கேள்வியும் நமக்கு உண்டு. இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் அனைத்தும் நன்மையை தருவதாகவே இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள், ஒரு சிலருக்கு வேலையில் உயர் பதவிகள் அல்லது சம்பள உயர்வு, இப்படி நல்ல செய்திகளை இன்றைய நாளில் நீங்கள் கேட்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்கிறது, மாற்றுறது, இதில் சம்பந்தப்பட்ட முடிவையும் இன்றைய நாளில் எடுப்பது சிறப்பு. செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமான் ஆலய தரிசனமும், முருகனுக்கு இன்று மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் இந்த செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு அதனுடைய நிவர்த்தியை இன்று பார்க்கலாம். அதே போல இன்னைக்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் ஆலய தரிசனம் சிறந்தது. ரிஷபராசி அன்பர்கள், இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும். நல்ல ஒரு வியாபாரத்தில் வளர்ச்சி, வியாபாரத்தில் சில மாற்றங்கள், கூட்டு தொழில் முயற்சியில் வெற்றி, இது அனைத்தையும் பார்க்கலாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு மாற்றமும் கிடைக்கும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் அல்லது பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும். செவ்வாய்க்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்க்கையை வணங்க மன ஆறுதல் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்கள், இந்த நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. பல ஆண்டுகளாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள், பல ஆண்டுகளாக இருந்து வந்த சண்டைகள் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களையும் உயர்வுகளையும் பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் வெற்றியும் உண்டு. கடகராசி அன்பர்கள், இன்று சிவன் ஆலய தரிசனம் சிறந்தது. கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் சூரியனுடன் இருப்பது வெற்றியை தரும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு குடும்ப சண்டைகள் அல்லது விட்டு பிரிந்து சென்ற கணவன் மனைவி உங்களுக்கு ஆதரவாக மீண்டும் வருவது ஒரு நல்ல ஒரு மனதிற்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதியினால் இன்று அவஸ்தைப்படலாம். தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்கள், இந்த நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் சின்ன சின்ன உடல் உபாதையை கொடுக்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் இன்று அலுவலகத்தில் சில வாக்குவாதங்களும், உயர் அதிகாரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. கன்னிராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது இன்று பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் அனுகிரகம் கிடைக்கும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீரும். இன்று இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் தேவை. அன்னதானம் செய்வது சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் சில மாற்றங்களை பார்க்கலாம். மேலும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். இன்றைய நாளில் துலாம் ராசி நேயர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த மனச்சோர்வு மற்றும் கடன் பிரச்சனைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். விருச்சிக ராசி நேயர்கள், காதல் வாழ்க்கையில் வெற்றி உண்டு. ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் முருகப்பெருமான் ஆலய தரிசனம் சிறந்தது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை மற்றும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. வெளிநாடு பிரயாணங்கள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் மனதிற்கு திருப்தியை தரும். தனுசு ராசி அன்பர்கள், இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் பல மாற்றங்கள் ஏற்படும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பொருளாதார நிலைமைகள் உயரும் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் தீரும். மனதில் இருந்த பய உணர்வு நீங்கும். மகர ராசி அன்பர்கள், உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்கள் பச்சரிசி தானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. தேங்காய் உடைத்து தேங்காய் மாலை கட்டி விநாயகருக்கு சாத்துவதும் சிறப்பு. கும்பராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும்.
பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு குடும்ப சண்டை அல்லது குடும்பம் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது நல்ல முடிவுக்கு வரலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும். இன்று செவ்வாய்க்கிழமை அகோர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை மற்றும் எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகளும் மாறும். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மீனராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். ஆகவே மீனராசி அன்பர்களுக்கு இன்று நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சற்று எச்சரிக்கை தேவை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி என்ன? புத்திரதோஷம் என்றால் என்ன? இதில் எத்தனை விதங்கள் உள்ளது? இந்த புத்திரதோஷம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா இட்ஸ் அ டேர்ம். ஒரு குழந்தை பிறக்கலைனாலே உடனே புத்திரதோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோவில் ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வெட்டிங்ஸ் வந்து பசங்களே முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ பொம்பளை பசங்களுக்கு வந்து வயசுக்கு மீறின பையன், ஒரு 2 வயசு மூத்தவன், 6 மாதம் மூத்தவன், 1 மாதம் மூத்தவன், அந்த பேதமெல்லாம் இல்லவே இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பிடிவாதமாக எனக்கு தெரியும், 9 வருஷம் பழக்கம், ஸ்கூல்லேருந்து பழக்கம், இப்படியெல்லாம் சொல்லி அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த புத்திர தோஷம் அப்படின்னா இதில் பல வகைகள் உண்டு. ஒரே வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதோ, இல்லை பெண்கள் வந்து ஆண்களை விட வயது முதிர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறதோ, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து புத்திர தோஷம்னு சொல்கிறது. எதனால் ஒரே வயசில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க பெரியவங்க? கிரக அமைப்புகள் அதே மாதிரி இருக்கும். இப்போ 98 பானு, அதுவும் 98 பானு. அப்போது அந்த 98 பானில் இப்போ அந்த பொண்ணு 98 பானு, பையன் 2000 பான்னு வச்சுக்கோங்களேன். கிரக அமைப்புகளில் சனியாக இருந்தாலும் அங்கேயே தான் இருக்கும், குரு அதே இடத்துல இருக்கும், ராகு கேது. ஸோ முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்காது. அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, ஒரு 5 வயசாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த புத்திர தோஷத்திற்கு காரணம் வந்து நம்மளுடைய உடல் வாகும் கூட. அப்போது பரம்பரையில் இருக்கக்கூடியது. அப்போ பரம்பரையில் ஒரு சந்ததி வளரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் இருந்தால் அது புத்திர தோஷத்தில் வரும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜாதகத்தில் உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கும் பொழுது, இந்த பெண்ணுக்கு தனிப்பட்ட பிரச்சனை, பையனுக்கு தனிப்பட்ட பிரச்சனை, ஸோ இது இருந்தாலும் அவங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் வராது. 3வது, சில ஜாதகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு இருக்கும். அவங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் குழந்தை பிறக்காது. அப்போ அவங்க அடாப்ஷன் போகணும். இல்லையா, இஷ்டம் இல்லையா, அதே மாதிரியே இருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தோஷங்களும் புத்திர தோஷங்களில் வரும். சில புத்திர தோஷங்கள் சில பேருக்கு என்னென்னா, குழந்தைங்களாலேயே தலைவலி, ஏண்டாப்பா இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இல்லைன்னா அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் வீட்டில் சொன்ன பேச்சை கேட்காம இருக்கிறது, இல்லை பசங்களால் அவமானம் வர்றது, இதுவும் புத்திர தோஷம்தான். இப்படி புத்திர தோஷத்தில் பல வகைகள் உண்டு. இதில் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் இது எப்படி அப்படிங்கிறது தனிப்பட்ட விஷயங்கள். ஸோ ஒரு புத்திர தோஷ ஜாதகங்கிறத நம்ம கண்ணை மூடிண்டு ராகுருக்கு 5ல் புத்திர தோஷம், கேதுவுக்கு புத்திர தோஷம் அப்படி சொல்ல முடியாது. நவாம்ச ஜாதகத்தையும் பார்க்கணும், அதில் 5ஆம் பாவத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், பாக்கியத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது பிறக்குமா பிறக்காதாங்கிறது பார்த்து டிசைட் பண்ணி சொல்லணும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் புத்திரதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கேட்டார். இதில் பல வகைகள் உண்டு. இன்னும் வரக்கூடிய நாட்கள்லையும் அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.